வணக்கம் நண்பர்களே. சமீபத்துல நான் ஒரு செய்தி படிச்சேன். எதை பற்றிய செய்தினா, ஸ்காலர்ஷிப் ஐஐஎம்ல அகமதாபாத்ல எம்பிஏ படிக்கிற டாப் ரேங்க் மாணவருக்கு 2 ஆண்டுக்கான கல்வி கட்டணம் முழுவதும் ஸ்காலர்ஷிப்பா வழங்குவதாக நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதான் முக்கியம். ஸ்காலர்ஷிப் கொடுப்பது என்பது ஒன்றும் புதுமை இல்லை. இவர் அறிவித்திருக்கின்ற ஸ்காலர்ஷிப் எப்பேற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் ஸ்காலர்ஷிப். கிட்டத்தட்ட அந்த 2 ஆண்டு எம்பிஏ படிப்புக்கு ஐஐஎம்ல படிக்கிறதுக்கு சுமார் 36 லட்சம் செலவாகும் அப்படிங்கிறாங்க. கல்வி கட்டணம் எல்லாம், பயிற்சி கட்டணம், புக்கு, மெஸ் ஃபீஸ் எல்லாமே அந்த ஸ்காலர்ஷிப்ல கவர் பண்றாங்க. இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 36 லட்சம் இருக்கிறது அடுத்த வருஷம் 38 லட்சம் ஆகலாம். விலைவாசி உயரும் மாதிரி கல்வி கட்டணமும் கண்டிப்பா உயரும். அப்படி இன்ஃப்ளேஷனால் கல்வி கட்டணம் உயர்ந்தாலும் ஸ்காலர்ஷிப்பும் அதுக்கு சமமாக வழங்கப்படும். காலேஜ் ஃபீஸ் என்னவோ அது வழங்கப்படும். அதுக்குடைய அர்த்தம் அதான். அதுதான் இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் ஸ்காலர்ஷிப். இத படிச்சோன்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அளவுக்கு நம்மளால இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் ஸ்காலர்ஷிப் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலைமையில இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் இன்கம் வழங்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரின் கடமை தானே. இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி வருமானத்தை நமது குடும்பத்துக்கு நாம் வழங்க வேண்டியது நமது கடமையும் பொறுப்பும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் இதுல அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றுறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். எப்படி நாராயணமூர்த்தி அவர்கள் இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் ஸ்காலர்ஷிப் வழங்கினாரோ, அதே போல நாம் அனைவரும் இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் இன்கம் வழங்க வேண்டியது நமது குடும்பத்துக்கு நமது பொறுப்பு என்பதைத்தான் இந்த செய்தியை படித்தது மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு நண்பர்களே. மீண்டும் மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு எஸ்பிஏ மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே. வணக்கம். சந்திப்போம், சாதிப்போம்.